நாளைக்கு மைக் ஆஃப் நினைக்கிறேன். நான் பேசுறது கேக்குதா? ஓ ஓ ஓகே. உங்களுடைய ஸ்க்ரீன் வந்துக்குதா? கேக்குது. ஓ நாங்க போன கிளாஸ்ல கடைசியா உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பேசி உங்களை எந்த இடத்துல இருந்து கொண்டு போறதுங்கிறதெல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வகையில நாங்க எங்களோட சப்ஜெக்ட் இன்னைக்கு சப்ஜெக்ட் கூட ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் லெவல்ல ஃபைனல் பகுதியில இருந்து தான் உங்களோட சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. அந்த வகையில ஸ்டார்டிங் நாங்க குறைவான ஓதுறதுக்கு எங்களுக்கு சில விஷயங்கள் தேவை, பேசிக்கலான சில விஷயங்கள் தேவைன்ற வகையில அதுகளை கொஞ்சம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பின்னாடி நீங்க ஓதுறதுக்கு போறதுக்கு எங்களுக்கு ஈஸி ஆயிக்கும். குர்ஆனை ஓதுறதுக்கு பொறுத்த வரைக்கும் குர்ஆனை நாங்க ஓதணும். ஓதுறதுக்கு எங்களுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவை. ஒன்று, அல் குர்ஆனுடைய எழுத்துக்கள் தேவை. நான் சொல்லுவோம் இன்ன எழுத்துக்கள் இப்படி வந்திக்குது என்று தேவை. ரெண்டாவது அடையாளங்கள் தேவை. ஒன்று அடையாளங்கள், ரெண்டாவது எழுத்துக்கள் தேவை. இது ரெண்டுமே தான் நாங்க குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு முக்கியமான விஷயங்களா இருக்கும். வெறும் எழுத்துக்களை வைத்துக்கொண்டு அடையாளங்களை குறியீடுகள் இல்லாம எங்களுக்கு ஓதுறதும் கஷ்டம். வெறும் குறியீடுகள் மாத்திரம் அடையாளம் மாத்திரம் இருந்தாலும் எங்களுக்கு ஓதுறதுங்கிறது இடம்பெறுறது கஷ்டமாயிக்கும். இது நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல உண்டு. இது ரெண்டுமே எங்களுக்கு தேவைங்கிறது முக்கியம். சரி, இதுல இந்த அடையாளங்கள் தான் குர்ஆன்ல மிக அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய அடையாளங்களாக காணப்படுது. உங்களுக்கு இந்த அடையாளங்கள் இந்த பெயர்களோட உங்களுக்கு பரிச்சயமா, தெரியுமா? ஓ தெரியும். தெரியும். சரி, இது ஒரு சின்ன ஒரு சார்ட் ஒன்று உங்களுக்கு இதில் போட்டேன். உங்களுக்கு எந்த தூரம் பரிச்சயம் மீக்குதுங்கிறத நீங்க உங்களை கொஞ்சம் பார்த்துக்கொள்வது தான். இந்த சார்ட்ல ஒவ்வொன்றா வர வர நீங்க சொல்லிக் கொண்டு போங்களே பார்ப்போம். உங்களுக்கு எந்த தூரம் பரிச்சயம் மீக்குன்னு பார்ப்போம். சார்ட்ல வர வர நீ சொல்லிக் கொண்டு போங்க. ஃபதஹ் மத்து, கஸ்ர் மத்து, லம்மத்தைன், ம், ஸ்- சொல்லிக் கொண்டு போங்க பார்ப்போம். ஸ்கிரீன். ஆ, சுக்குன், ஃபதஹ் மத்து, லம்மு, ஃபதஹத்தைன், கஸ்ர் மத்து, ஃபதஹ் மத்து, லம்மு, கஸ்ர், லம்மு, நல்லா உங்களுக்கு தெரியும் என்கிறது ஒரு ஓரளவு தெரியுமா? சரியான பெயர்கள் அதில் நீங்க சொல்ற லம்மு ஃபத்து கஸ்ர் எல்லாம் சரியான பேர். அதனால நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அது உங்களோட எந்த ஓகே. அளவுக்கு தெரியும் என்கிறத பார்க்கறது நான் கேள்வி கேட்டது. நல்ல உங்களுக்கு தெரியும், பட் இன்னும் கொஞ்சம் அதுல ஆழ அகலங்களோட ஆழமான டீப்பான நாலேஜோட எனக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்றது ஓதுறதுக்கு அல்லது ஓதல் நோக்கு நாங்க போய் முன்றது ஓதல் சந்தர்ப்பத்துல நாங்க பிழையாக அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் ஆகிக்கும். அதான் நாங்க அன்றைக்கு முக்கியமா பார்ப்போம். உண்மையிலேதான் ஒரு சார்ட், இந்த சார்ட் தான் பெரும்பாலும் எங்களோட ஓதல்ல ஹேண்டில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற இந்த சார்ட். இதுல இந்த மூன்று பேசிக்கான விஷயம், அடிப்படையானது இந்த மூணு தான். ஃபத்ஹத்துன், கஸ்ரத்துன், லம்மத்துன். இந்த லம் துன் என்று வரக்கூடிய இந்த பகுதி பேசிக்கானது. இதிலிருந்து தான் அடுத்தது எல்லாம் உருவாகி வந்து இருக்கிறது. இதை நாங்கள் அடிப்படை சொல்லுவோம், அடிப்படையான விஷயம். இதிலிருந்து தோற்றம் பெற்ற இரண்டாவது பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்து, துன் என்ற பகுதி தைன் என்று மாறுது. துன் என்ற பகுதி தைன் என்று மாறுது. மற்ற வேற ஒரு மாற்றம் இல்லை. மேல கீழே அடையாளங்கள சின்ன சின்ன மாற்றங்கள் நான் சொல்லித்தாரேன். அடையாளங்கள் என்ன செய்யுது, பேர்ல துன் தைன் என்று மாறுது. அடையாளங்கள்லாம் டபுள் டபுளா வந்துக்கு. இதுவும் ஒரு அடையாளம் டபுள் தான். இப்படி வந்து திருப்பி இதுல இப்படியான ஒரு இன்னொரு அடையாளம் கொண்டு போகுது. இதுலயும் அதே டபுள் தான் வந்துக்கிற, இரட்டிப்பாக வந்து இப்ப பேர்லயும் அந்த இரட்டிப்புக்குரிய பெயர் தைன் என்று மாறிக்குது. துன் என்றது தைன். அப்ப இந்த ஐடியா எங்களுக்கு முதலாவது வரணும். இது தைனா துண்ணா என்ற ஐடியாவை நாங்க அவசரமா எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை உண்டு. இது இது முதலாவது பகுதி.
ஹை. இதிலிருந்து மூன்றாவது ஒரு பகுதிக்கு வரும் என்றால் அதுவும் அந்த ஃபத்ஹத்துன் கஸ்ரத்துன் லம்மத்துன் என்றத்திலிருந்து தோற்றம் பெற்றதாகத்தான் அடுத்ததாக இங்க போகுது. இங்க பாருங்க, இதுல அடையாளங்களுக்கு இடையிலான வேறுபாடை பார்த்தீங்கன்னா சரிவாக இருந்தது ஒரு நேரான கோடுக்கு இந்த அடையாளம் மாறிக்குது. கீழ சரிவாக இருந்ததும் ஒரு கீழ் சரிவிலிருந்து நேரான பாதைக்கு மாறிக்குது. லம்மத்துனை பொறுத்த வரைக்கும் அப்படியோ நாங்க தலைகீழாக மாற்றி போட்ட ஒரு அடையாளத்துக்கு வந்துக்கிறோம். பெயர்களை பாருங்க, அதே ஃபத்ஹு கஸ்ரு லம்மு என்றது இருக்க பின்னால வர துன் தைன் என்றது என்ன பேருக்கு மாறுது? மத்து மத் பேருக்கு மாறுது. மத்து, கஸ்ரு மத்து, ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து என்ற பேருக்கு மாறுது. இது ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரம் இப்ப நான் இதுல எல்லாத்தையும் அழிச்சிட்டு பார்த்தோம்னால் இது ரெண்டும் ஒரு காமனான பேர். மிச்சம் அதாவது இந்த 9ஓட பேசிட்டு தொடர்பு படாத பெயர்களாக பேரு அடையாளங்களாக இதுகள் காணப்படுது. ஷத்தும் சுக்கூனும் அந்த அமைப்புல தனியான ஒரு சாப்டருக்கு காணப்படுது. சரியா? சரி. இப்ப நீங்க சொன்ன 3 பேர் இருக்குது, ஃபத்ஹு கஸ்ரு லம்முன்னு சொன்னீங்க, இடையில சொன்னீங்க. நான் கூட ம். ஒர்க் ஓ அவதானிக்க ஓ நேரம். அது எதற்குரிய பெயர் என்றால் இது மூணுக்குமான கொமன் பெயர் எதுன்னு கேட்டால் ஃபத்ஹு. நல்லா கவனமாக எடுக்கணும். ஆ ஃபத்ஹுங்கிறது ஒரு ஓகே. கொமனான பொதுவான பெயர். அது ஆ ஃபத்ஹத்துன்னாம் இருக்கலாம், ஃபத்ஹத்தைனாம் இருக்கலாம், ஃபத்ஹமத்தாம் இருக்கலாம். இதுக்கு ஒரு கொமன் பெயர், பொதுவான பெயரா தான் ஃபத்ஹன்னு சொல்லுவோம். அப்ப கஸ்ருங்கிற கொமன் பெயர் எதுக்குரியது? இது மூணுக்கும் உரியதா இவனா? இது கஸ்ரு மத்து கஸ்ரத்துன். கஸ்ரத்தைன் ஆ, கஸ்ரத்துன். இது மூணுக்கும் உரிய அடுத்த ஒரு கொமன் பெயரா தான் நாங்க சொல்லுவோம் கஸ்ரு. அப்ப எங்களுக்கு ஒன்று ஸ்பெசிபிக்கா குறிப்பாக கேட்கப்படக்கூடிய ஒரு பெயருக்கு நான் கஸ்ரு என்று சொல்றது பிழை, பிள்ளை. ஓ ஃபத்ஹா என்று சொல்றது பிழை. அதே மாதிரி லம்மு என்று சொல்றதும் பிழை. ஏன்னா லம்முங்கிறது பிள்ளை. ஒரு பொதுவான பெயராக காணப்படுது. இந்த அடையாளங்களோட பெயர்கள் இந்த அமைப்புல எங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் என்றால் பின்னால ஓத போற கொள்ளைகளுக்கு சம்மந்தப்படுற சில விஷயங்களை எங்களுக்கு ஈஸியாக எங்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்ள இலகுவாய்க்கும், ஓதுற சந்தர்ப்பத்தில் அந்த பிராக்டிஸுக்கு போறதுக்கும் இலகுவாக இருக்கும். சரி, இப்ப நான் இதுல இருந்து உங்களோட பிராக்டிஸுக்கு வந்தென்றால் இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்ல மொத்தம் 21 பாக்ஸ், 21 பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ்ல இருக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும் டைமிங் மெத்தட்ல ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துல நாங்க இதை அப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். இது ஒரு கேம் ஒன்று தான், ஒரு நாங்க விளையாடக்கூடிய ஒரு கேம் உண்டு. எங்களோட மைண்டோட நாங்க விளையாடி பார்க்குற கேம். எங்களோட மைண்ட், ம். ஐ கான்டாக்ட், எங்களோட கண்ட பார்வைகள், எங்களோட கண் பார்வை பார்க்கறத எங்களோட மைண்ட் எவ்வளவு ஃபாஸ்டா ரீட் பண்ணுது, இப்படி பல விஷயங்கள் இந்த ஆக்டிவிட்டியில இருக்குது. நான் ஆக்டிவிட்டி ஆல்ரெடி உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினு தான் இப்போ நீங்க பார்க்கல ஓட்டோ வந்துட்டு போற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சின்ன ஒரு டைம் கேப் ஒண்டிக்குது. எல்லாம் ஒரேடியா வந்து புழுது இல்லை ஸ்கிரீன்ல, ஒவ்வொன்றா தான் வருது. வார அந்த கெப்புக்குள்ளாலதான் அதுக்குரிய அடையாளத்திட பெயரை நாங்க கட்டாயம் தெரிஞ்சு சொல்றதுக்கு பழகணும். இது பாடமாக்க இயலாது. இது ஒரு நாங்க எங்களோட கண் பார்வை கூடாக பிராக்டிஸ் பண்ணி பிடிச்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள்ல உண்டு. சரி, இப்ப இதுல வருவோம். இதுல 21 பாக்ஸ். இதுல நீங்க ஃப்ளூவண்டா இந்த ஆக்டிவிட்டியில நீங்க வெல் பெர்ஃபெக்டா செய்றீங்க என்ற மீனிங் என்னென்றால் நாங்க சொல்ற சில விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒன்று, இந்த பாக்ஸ்ல மொத்தம் 21 பாக்ஸ் இருக்குது. இதுல நீங்க 19 சரி எடுக்கணும். ஓகே. 19 சரி எடுக்கணும்டா அதுல பிழைண்டு ஒரு கன்செப்ட் இருக்குதுன்னா பிழைக்கு போய் தானே சரி வருது. சரி, ஓ எதெல்லாம் பிழை என்றால் நாங்க உங்களுக்கு 4 வகையான பிழைகள் அடையாளப்படுத்துறோம். அந்த 4 பிழை, 4 வகையான ஸ்டெப் நீங்க சொன்னாலும் அது பிழையா நாங்க பார்ப்போம். முதலாவது, ஒன்றை நீங்க தவறாக சொன்னால் அது பிழை. ஒன்றை நீங்க தவறாகவே சொல்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபெஸ்ட் வந்திக்குது, என்ன வந்திக்குது ஃபெஸ்ட்டுக்கு? பத்தமது. ஃபத்ஹமது வந்திக்குது. நீங்க சொல்றீங்க கஸ்ரமது அல்லது ஃபத்ஹத்துன் என்று சொல்றீங்க. சொன்னால் அது பிழை. இது உங்களுக்கு ஓகே. கிளியரா விளங்கி நினைக்கிறேன் ஃபெஸ்ட். ரெண்டாவது, ஓ ஒரு பாக்ஸுக்குள்ள நாங்க 2 தடவை சொல்லப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப கடைசியா வந்து என்ன? கடைசியா வந்தது இப்ப லாஸ்டா போட்டீங்களா நீங்க? லாஸ்டா வந்திருக்கிறது ஃபத்ஹத்துன் வைங்களே. இப்ப ஆமா. இப்ப இந்த இடத்துல ஓ நீங்க வாரீங்க வந்து ஃபத்ஹ் 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 ஃபத்ஹத்துன்னு சொல்லி டென்ஷன் ஆகி சொன்னீங்க என்றால் அதுவும் பிழை. ஆமா. இல்ல. டென்ஷன் கூடாது. ஒரு பாக்ஸ்ல நாங்க ஒரு அதாவது டென்ஷனான அர்த்தம் என்ன? எங்களோட மைண்ட் எங்களுக்கு அதை கிளியர் பண்ணி தருது இல்ல. ஓ நாங்க இன்னும் ஓ டென்ஷன்ல இருக்கிறோம், குழம்பு கன்ஃபியூஸ்ல இருக்கிறோம் என்று அர்த்தம். மூணாவது நாங்க சொல்லுவோம், எந்த ஒரு அடையாளத்தையும் ரெண்டாக டிவைட் பண்ணி சொல்லப்படாது.
அப்படி என்றால் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன் இருக்குது ஃபத்ஹு மத்து. இப்போ நீங்க உண்மையில பிராக்டிஸ் பண்ணி பழவீங்க எதை வச்சு? இந்த சார்ட்டை வச்சு தானே பழவீங்க. ஓ இந்த சார்ட் எப்படி வரும்? ஃபத்ஹு தைன், ஃபத்ஹ துன். ஏன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு மேலுக்கு வந்தா ஃபத்ஹாங்கிறது எங்களோட மைண்டுக்கு அவசரமா ஓ வந்துடும். பின்னாடி வார ஓ துண்டு ஓ என்னங்கிறத நாங்க என்ன செய்வோம்? யோசிச்சு சொல்ல பார்ப்போம். ஆகவே அந்த இடத்துல என்ன நடக்குது என்றால் அந்த பெயரை நாங்க ரெண்டா டிவைட் பண்ண பார்க்கிறோம், ரெண்டா பிரிச்சு கொள்ள பார்ப்போம். அது பிழை. அப்படி நாங்க பழகக்கூடாது. அவசரமா சொல்லி பழகினாலும் நிதானமான முறையில ஒண்ட ரெண்டோட சேர்த்து தான் ஃபத்ஹ் மத்து கஸ்ரத்தைன் இப்படி நாங்க அடுத்ததோட சேர்த்து தான் நாங்க சொல்லி பழகணும். அப்படி இல்லைன்றால் அதுவும் மூணாவது கான்செப்ட்ல பிழையாக காணப்படும். ஃபத்ஹு தைன், ஃபத்ஹ் மத்து, லம் மத்து, லம் துன் என்று பிரிக்கிறது பிழை. நான்காவது நான்காவது டிலே ஆகிறதும் நாங்க பிழையாக கருதுவோம். என்ன டிலே ஆகிறது? இதுதான் முக்கியமான விஷயம். உங்களுடைய ஸ்கிரீன்ல வந்து டைமிங்ல ஓடிக்கொண்டிருக்கும், அப்படித்தானே? இப்ப இதுல பாத்தீங்கன்னா நான் ஓ இந்த ரெண்டு பாக்ஸையும் நான் இல்லாம ஆக்கி போட்டேன். சரி, இப்ப இந்த பாக்ஸ்ல இப்ப நான் இதை ப்ளே பண்ணினேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு வருது என்ன? ஃபத்ஹு மத்து, கஸ்ரத்தைன், லம்மத்தைன், ஷத்து, சுகூன், ஃபத்ஹு மத்து, லம்மு மத்து, ஃபத்ஹத்துன். இப்படி என்ன செய்யுது? ஒரு சின்ன டைமிங் ஒன்று கிடைக்குது எங்களுக்கு. ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைமிங் கிடைக்கும். ஓ அவசரப்பட தேவையில்லை, ஓட தேவையில்லை. என்ன செய்யுது? ஒரு ஓ லெட்டர் வந்து மேலிருந்து கீழ் நோக்கி வரும் வரைக்கும் ஒரு டைமிங் இருக்குது. நீங்க ஓ ஓ உதாரணத்துக்கு ஃபத்ஹத்தைன் வந்துட்டு நீங்க ஃபத்ஹத்தைனை யோசிச்சு சொல்றதுக்கு கடல லம்மத்துன்னும் வந்து இந்த கஸ்ரத்துன்னும் வந்துச்சு என்றால் எது பிழை? இவர் பிழை, ஓ இவர் பிழையாகுவார். அப்ப அந்த இடத்துல நாங்க என்ன செய்யக்கூடாது? அவசரப்படக்கூடாது, நிதானமா ஆயிக்கணும். கவனமாக எங்களோட கண் பார்வை கூடான ஸ்பீடுக்கு நாங்க சொல்லி பழகணும். இது உண்மையில இப்ப நன்றி கேட்ட நீங்க திருப்பி சொல்ல மாட்டீங்க, கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. இது கொஞ்சம் எங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவை. அதாவது எங்களோட கண் பார்வையிட இதான் ஃபதஹத்துன், இது ஃபதஹத்தைன், இது லம்மத்துன், இது லம்மத்தைன், இது சுக்கூன், ஷத்து என்ற அந்த நுணுக்கமான பார்வையை நாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிறது எங்களுக்கு முன்னால் இருக்கிற தேவை. இந்த நாலுத்துல நீங்க ஓகே பண்ணிட்டீங்கன்னா, இந்த நாலும் உங்களோட கிளியர் ஆகிட்டு திருப்பி நான் உங்களுக்கு ரெக்கார்டை கேட்கிற நேரம் இந்த நாலு பிழைகள் என்னங்கிறத பார்க்கலும் கிளியர் ஆகிட்டு சொன்னா உங்களுக்கு ஃப்ளூவண்டாக இது சொல்றதுக்கு முடியுமாக இருக்கும். சரி, இப்ப இதுல ரெக்கார்டிங் நாங்க இதுல சார்ட் உங்களுக்கு அனுப்ப மாட்டாங்க. இது சார்ட் எல்லாம் உங்களுக்கு தர மாட்டாங்க. நீங்க என்ன செய்யலும் என்றால் இதுல ரெக்கார்டிங் உங்களுக்கு கேட்கிற நேரம் சவுண்டை மினிமைஸ் பண்ணிட்டு சவுண்ட் நல்லா குறைச்சிட்டு வர வர என்ன சொல்லலாம், நீங்க உங்களோட ரெக்கார்டை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்ப அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன நடக்கும் என்றால் இதுல உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளூவண்டான இடத்துக்கு இன்ஷா அல்லாஹ் வாரத்துக்கு முடியுமா இருக்கும். அப்ப இந்த பாடத்தை நீங்க தாண்டினீங்கன்னால் குறியீடுகள் பாடம் ஒரு கிளாஸோட உங்களுக்கு முடிஞ்சிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோ. இந்த குறியீடுகள் பாடத்துல இந்த எக்ஸ்பிளனேஷனை கவனமா கேட்டு நீங்களும் 2, 3, 4, 5, 6 சொல்லி அதாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். எது வரைக்கும் என்றால் உங்களோட தைரியம், உங்களோட முயற்சி, உங்களோட ட்ரை விளங்குது, உங்களுக்கு விளங்குது. நான் ஃப்ளூவண்டா ப்ராக்டிஸ் பண்றேன், இடையில ஸ்ட்ரக் ஆகல, கன்ஃபியூஸ் இல்லை, டிலே இல்லை, டிவைட் இல்லை, லேட் இல்லை. நான் இந்த ப்ராக்டிஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துக்கு வந்துட்டு என்றது வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழங்க. அது உங்களோட ஆப்ஷன் தான். உங்களோட கையில ரெக்கார்டிங் இருக்குது, உங்களோட கையில இந்த ஒர்க்ட பாட சப்ஜெக்ட் இருக்குது, எப்படி ஒன்று விளங்கணும் என்ற அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொள்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்குறது உங்களோட இன்றைய முதலாவது கிளாஸ்ட ஒர்க்கா வரும் இன்ஷா அல்லாஹ். இதுல என்ன டவுட் கேளுங்க பாப்போம். நீங்க இந்த சார்ட் எங்களுக்கு அனுப்ப மாட்டீங்களா? இந்த சார்ட் அனுப்புவோம், இந்த சார்ட் எல்லாத்துக்கும். உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஓகே. எக்ஸ்பிளனேஷன் சார்ட் கிடைக்கும். அதாவது அந்த சார்ட்டுக்கு பெயர்களோட இது கிடைக்கும். இது ஓ உங்களுக்கு இந்த சார்ட் உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் எல்லாம். ஆனா இந்த ஓ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எக்ஸ்பிரஸ்ல இந்த எக்ஸசைஸ்ல சார்ட் வந்து கிடைக்காது. அது நாங்க ரெக்கார்டிங்ல பார்க்கணும். ஓ, ரெக்கார்டிங்கை கேட்டுக்கொண்டு நீ ஃபர்ஸ்ட்டுக்கு ரெக்கார்டை செக் பண்ணிக்கொண்டு நீங்க இதை பார்த்து விளங்கலாம். அதுக்கு பின்னால நான் ரெக்கார்டிங்ல பல முறை என்ன செஞ்சுக்கிறேன்னால் இப்படி சும்மா ப்ளே பண்ணி விட்டுக்கிறேன், ஒவ்வொன்றா போறதுக்கு ப்ளே பண்ணி வச்சுக்கிறேன். அப்படித்தானே? நான் சில விஷயங்களை பேசி இருந்தாலும் இந்த சிஸ்டத்துல மாற்றம் இல்லை. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? சவுண்டை ஃபுல்லா குறைச்சிட்டு இதை நீங்க போட்டுக்கொண்டு நீ என்ன செய்யலாம்? நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகலாம். இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு தேவை என்ன? நீங்க ஃபுல்லுவன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும். அதான் உங்களுக்கு தேவை.
அப்ப நீங்க ஓ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த வீடியோவில் இந்த பாட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். டவுன்லோட் பண்ண தேவையில்லை, யூடியூப்ல போயிட்டு இந்த 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 பாட்டை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டு நீங்க ப்ரிப்பேர் ஆகி வரலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் எங்களுக்கு அடுத்த அடையாளங்கள் என்ற பகுதிக்குள்ள நாங்க போறதுக்கு நீங்க எங்களுக்கு ரெடியா வரணும் இன்ஷா அல்லாஹ். நல்லமா. அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே.